மந்தையினுடைய பக்கத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, some sheep are longing for varieties in their food or looking for new types of food. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜஸ்ட் இயற்கையான ஒரு காரியம் தான். இயற்கைன்னா என்ன அர்த்தம்? நேச்சுரல்னா விழுந்து போன நம்முடைய அந்த ஸ்பாவத்திலேயே ஊறி இருக்கிற காரியம் என்னன்னா, புதுமையை, நவமான காரியங்களை, கொஞ்சம் வித்தியாசமான காரியங்களை விரும்புகிறது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே இட்ஸ் பில்ட்-இன் அப்படின்னு சொல்லலாம். விழுந்து போன ஸ்பாவத்துல நீங்க அப்படி விரும்புறீங்களா இல்லையா? ஒரே வெரைட்டியா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறது எப்படி இருக்கும், அல்லது கொஞ்சம் வேறு விதமாக நேச்சுரலா இல்லையா? ஒரே மாதிரி சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? குப்பூஸே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, கப்ஸாவே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சரி, பிரியாணி தான் வருஷம் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, எப்படி இருக்கும்? ஒரு சேஞ்ச் வந்து நம்ம விரும்புகிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இயற்கை. அப்ப இதே மாதிரிதான் ஆவிக்குரிய காரியங்களிலும் ஒரே மாதிரியான பிரசங்கம், ஒரே மாதிரியான காரியங்கள், ஆனா கொஞ்சம் கதை அடிக்கிற மாதிரி, ஜோக் அடிக்கிற மாதிரி, கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா என்டர்டெயின் பண்ணுகிற மாதிரியாய் காணப்பட்டது என்று சொன்னால், நம்முடைய இருதயம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? அதற்கு ஏங்குகிறது மாத்திரமல்ல, ஈஸியா அதை வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க கூடியதா இருக்கிறது. இது வந்து மந்தையின் பக்கத்துல இருக்கிறதான காரியம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி? ரொம்ப குவைட் நேச்சுரல், கார்னல் இன் நேச்சர் ஆக்சுவலா. சரி பாருங்க, சில வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். என்னாகும் 11:6. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. யார் சொல்றா? எகிப்து தேசத்துல இருந்து ஒரு பெரும் கூட்டத்தை ஆண்டவர் உடன்படிக்கையின்படி அழைத்து கொண்டு வந்தார் அல்லவா, அவருடைய பிள்ளைங்க. அவர்களை குறித்து சொல்லுகிற ஒரு சாட்சி இது. நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார். இப்ப நீங்க இஸ்ரவேல் ஜனங்க பக்கத்துல இருந்து இதை பார்க்கணும், தேவனுடைய பக்கத்துல இருந்து பார்க்கணும். இதே வந்து வெளியில இருக்க மற்ற ஜனங்களுடைய பக்கத்துல இருந்து இதை நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய உள்ளம் இந்த மன்னாவினால் வாடி போகிறதாம். மன்னானா என்ன அர்த்தம்? மன்னாக்கு 2 மீனிங் உண்டு. ஒன்று, அது தேவனுடைய சரீரத்தை குறிக்கிறது. இன்னொன்று, அவருடைய வார்த்தையை குறிக்கிறது. இத நீங்க வெளியில இருக்க ஜனங்கள் பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா, எத்தனை ஜனங்க வெளியில இருந்திருப்பாங்க? இவர்களே ஒரு சில லட்சம் பேரு. உலகத்துல வந்து எத்தனையோ கோடி இருந்திருப்பாங்கல்ல. அப்ப அத்தனை கோடி ஜனங்கள், அவர்களும் வேற மந்த, அத்தனை கோடி ஜனங்கள் விரும்பினாலும் ஏங்கினாலும் கிடைக்காத ஒன்றுதான் என்ன? அந்த மன்னா. ஆனால் உள்ளுக்குள்ள இவர்களுக்கு இந்த மன்னாவை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஆனா இவருடைய உள்ள என்ன ஆகுது? யாருக்கும் கிடைக்காதான் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட அற்புதமான ஆகாரம் அவர்களுக்கு கிடைத்த போது அது முதல்ல நல்லா இருந்தது, இனிப்பா இருந்தது. நாட்கள் ஆக ஆக பாத்தீங்கன்னா உள்ளம் சோர்ந்து போய் நமக்கு கண்களுக்கு முன்பாக வேற ஒண்ணும் இல்லையே. எங்க இருந்துச்சு இந்த தாட்டு? இயற்கையா, அவர் ஃபாலன் நேச்சர்ல உள்ளே காணப்படுகிறது ஒன்று. என்ன அப்படின்னா, கொஞ்சம் வித்தியாசமா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதான காரியம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஜாஷுவா 5:12. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அவர்கள் இப்ப கானான் தேசத்துக்குள்ள போயிட்டாங்க, வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரித்து விட்டார்கள். அந்த தேசத்தினுடைய தானியத்திலே அவர்கள் புசித்தார்கள். மறுநாளிலே வெரைட்டி ஃபுட் இப்ப வந்து கிடைச்சிருக்கு. மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். என்ன புரிஞ்சிட்டீங்க? until we enter heaven, கர்த்தருடைய வருகை மட்டுமாக நமக்கு வந்து என்னதான் கொடுக்கப்பட்டிருக்கு? வெரைட்டியை தேடாத. அது வந்து பாத்தீங்கன்னா சரீரத்தை போஷிக்கிறதற்கு ஓகே. ஆனால் இந்த உன்னுடைய இந்த நேச்சரை ஆவிக்குரிய பக்கமாக நீ திருப்பி, எனக்கு இன்னும் கொஞ்சம் வெரைட்டி வேணும், எனக்கு இது நல்லா இல்லை அப்படின்னு தேடுவாய் என்று சொன்னார். அப்படி தேடுகிற எண்ணம் தான் என்ன பண்ணுகிறது என்று சொன்னார்? வேற தொழுவத்தை தேட சொல்லுகிறது. வேற தொழுவத்தை மேய்க்கிறதான இன்னொரு மேய்ப்பனை, இந்த தொழுவத்துல காணப்படுகிறதான அந்த மேய்ப்பன் உள்ளவா, நீ வெரைட்டியா பேசுவ, நீ ஜோக்கா பேசுவ, நீ சூப்பரா பிரசங்கம் பண்ணுவ, வா என்று சொல்லி அழைக்கிற காரியமா இருக்கிறது. 2 பேரும் ஒரே போதனையில காணப்பட்டாங்கன்னா சரி, ஒரே விசுவாசத்துக்குள்ள காணப்பட்டாங்கன்னா சரி. இல்லை என்று சொன்னார், இது வந்து பாத்தீங்கன்னா சபையை நிர்மூலமாக்குகிற, சீரழிக்கிற, அந்த ஆடுகளை சீரழிக்கிறதான காரியமாக அமைந்து விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களை
ஆல்ரெடி மந்தைக்குள்ள வைத்திருக்கிறார். நாட்களில் நீங்கள் மேய்ப்பர்களாய் மாறுவீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும்.